Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுக சார்பில் மாநில அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஞாயிறு அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மயிலாடுதுறை நகரில் உள்ள முக்கிய பொது இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா இந்நிகழ்ச்சியில் முதன்மை பேச்சாளராக பங்கேற்றார். கட்சியின் மாவட்ட மாநில அளவிலான முக்கிய நிர்வாகிகள், உள்ளூர் தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாநில அரசின் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் சிறப்பம்சங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பதே இந்த பொதுக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் ராசா மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மின்விளக்கு தூண் திடீரென சாய்ந்தது. இந்த மின்விளக்கு தூண் மேடையை ஒளிரச் செய்யவும் நிகழ்ச்சியை தெளிவாக பார்வையிடவும் அமைக்கப்பட்டிருந்தது. தூண் சாய்ந்த போது மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். ராசா தூண் விழுவதைக் கண்டு உடனடியாக சுதாரித்து மேடையிலிருந்து விலகி ஓடினார். அந்த விளக்கு தூண் ராசா பேசிக் கொண்டிருந்த மேடையின் மைக் அருகே விழுந்தது. இதனால் ராசா நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மின்விளக்கு தூண் விழுந்ததால் மேடையில் சிறிது சேதமும் ஏற்பட்டது. இருப்பினும் ராசாவோ அல்லது வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. உடனடியாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் மேடையை சரிபார்த்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சம்பவத்தால் சிறிது நேரம் கூட்டத்தில் பதற்றம் நிலவினாலும் பின்னர் நிலைமை சீரடைந்து நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் அங்கிருந்தவர்களால் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள வீடியோ ஒன்றில் ராசா உடனே அங்கிருந்து சென்று விடாமல் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என மைக்கில் சொல்லு, மற்றவங்களும் பாதுகாப்பா வீட்டுக்கு போகணும் என அவர் கூறியது தற்போது வெளியாகி வருகிறது. இந்த சம்பவம் ராசாவின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமைந்தாலும் அவரது துரிதமான செயல்பாடு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் உடனடி நடவடிக்கைகள் பெரும் அழிவை தடுத்தன. இது திமுக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.